Hey guys, good morning. Welcome back to my another new vlog. மௌலி பாருங்க ஐஸ் மௌலி பாருங்க 6 பேக் காமிச்சிருக்கான் 6 பேக் சரி ஏ ஆட்டாதீங்கடா அக்கா சின்சியரா படிச்சிட்டு இருக்கா நீ என்ன கால்குலேட்டர் எடுத்து பண்ணிருந்த முன்ன பேன் பிச்சிக்குதா பேனை பிச்சிக்குது பாரு அவங்க அம்மா கூட போய் பால் பீஸ் போ பெரியம்மா கூட போய் பால் பீஸ் போ அவ்வளவுதான் ரெண்டு பேரும் தரதுருவாங்க போ பெரியம்மா கூட போய் பால் பீஸ் போ இல்லை இல்லை இது பிடிக்கூடாது பிடிச்ச தெரியாது போய் பெரியம்மா கூட பால் பீஸு பாரு பெரியம்மா பால் பீஸு பேர் அம்மா பெரிய ஒரு காமில் விடுமா ஆ பெரிய என்ன சோறு சாப்பிட்ட மத்தியானம் அம்மா சோறு தின்ட்டு எனக்கு கொடுக்க வேணுமா ம் நீ எதாவது பேசுறியா சரி போய் பெரியம்மாவோட பால் பீசுறியா பா பா பால் பீசலாம் வா அது அக்காட்ட கொடுத்துட்டு பால் பீசலாம் பா அக்காட்ட கொடுத்துட்டு இப்போ பால் பீசலாம் வா ஏன் நான் வரேன் பா இப்போ பால் பீசலாம் இறம்பர் எப்படி பாக்குது பாரு இறம்பர் பாக்குது ஆ தெரியடா காட்டுக்கு எடுத்து போயிருப்பாங்க ஆமா மண்ணு தாம்மா திங்குது மண்ணு என்ன திங்குற மண்ணு தான் திங்குது என்ன பண்றத மாட்டு சாணிவா அம்மா அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா மண்ணு திங்கக்கூடாது மாடு எதுக்கு மண்ணு திங்க தெரியல ஒரு 7வது மாதம் ப்ரெக்னென்ட் ஆகுது அதனால திங்குமோ பின்னா பெரிய பெரிய கால்குலேட்டர் பெரிய அது என்னது தமிழ்ல எனக்கே தெரியாது கணக்கு இயந்திரம் நான் வச்ச பேரு டேய் ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டானாட்டுங்கற உள்ள போறான் போடா போன வாங்க அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க சி என்னது பிரியா போய் பாப்பா பாத்துட்டு வராங்க பிரியா பாப்பா பாட்டுன்ட்டே பிரியா என்ன ஊரு பக்கத்து ஊரு பக்கத்து ஊரு தான் மேட்டூரா போனா சீரியஸா வர்க் பண்றோம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஹாய் பாரு பிரியா என்ன ஊரு பாப்பா பேர் என்ன பேர் வைக்கலையா அம்மா நீ பால் பீச சவுண்டு தான் அதிகமாக கேட்குது அம்மா அப்படி பால் பீசுது நீ ஒரு நாளாச்சும் பால் பீசிக்கியா எனக்கும் பால் பீஸ் தெரியாது அது ஒரு விஷயம் வாலிபால் டான்ஸ் யாருக்கு மாதிரி ஃபோன் பண்ணிட்டே மறுபடி அம்மி ஃபோன் காட்டில் இருக்குது கவலைப்படாத பெரிய காலையில பொம்மை கழட்டி ஜட்டி போட்டுடுறா சரி ஜட்டி கழட்டி பொம்மைக்கு போட்டுடுறா போடா அப்படியே சாமி ஸ்கூல்ல இருந்து அப்படியே சைக்கிள் எடுத்துன்னு உனக்கு எனர்ஜி குறையுது அவுத்துடுமா துள்ளி குதிச்சு ஓடணும் அது என்ன பாக்குறீங்க போதையலா கோழி எதுன்னு முடிஞ்சு போச்சு இது கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டோட கோழி அவன் வைக்கிற இடம் அதாவது இங்கே தான் கோழியெல்லாம் முட்டை வச்சு குஞ்சு பொறிக்க வைக்கிற இடம் ஃபஸ்ட்டில் வீட்டுக்குள்ள தான் வச்சுருந்தோம் அது வந்து கோழி பேனு அது இதுன்னு நிறையா அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து கோழிக்கு அக்கா போய் வச்சிருது அதனாலேயே மோஸ்ட்டாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மௌலி ஒரு கோழி கூட இங்கே வந்து வச்சான் மணல் கொட்டி வச்சுருந்தோம் அந்த இடத்துல அதுக்கப்புறம் இங்கே வந்து டேரா போட்டோம் கோழிக்கு என்னங்கக்கா
தட்டி கழுவு. பெரிய மாங்காய் பிடிக்குதா இங்கே எனக்கும் பிடிக்குது இவன் எப்படி திங்கிறான் இவனுக்கு எங்கேயும் பிடிக்கலையா ஏப்பா ஏய் மாங்காய் தானே திங்கிற வேற கஞ்சா அடிக்கிற ஐயோப்பா பிடிக்குது தானே நான் தட்டதால பிடிக்குதா இல்லை மாங்காயே பிடிக்குது நான் அரிஞ்சிட்டு பேர் வச்சுட்டேன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்குது ஏய் ஏன் ரம்யா கண்ணுக்குட்டி பால் தர மாட்டியா உன் பொண்ணு தானே ஆ பிடிக்குதுற மொழி உனக்கு மட்டும் எங்கடா பிடிக்கல மொழி போய் எப்படி பிடிக்குது மொழி டேய் இவத்து தான் நிற்கிற மாடு சுத்தம் பாரு பெரிய போதுமா அது உனக்கு தான் வேலை எடுத்தேன் வேண்டாமா ஆ போதுமா வேணுமா போதுமா சரி இது வேண்டாமா உனக்கு உனக்கு தான் அறிஞ்சேன் வேண்டாமா சரி வீட்டில் எடுத்து வச்சுட்டா நீ கொண்டு போறியா போதுமா பிடிக்குது பெரிய வேலை இந்த மாங்காய் திங்கவும் உள்ள 2 பீஸை தூக்கி போட்டு சொன்னேன் நீ எடுத்து மாங்காய் கொண்டு போய் இனிச்சிச்சா எடுத்துடும் ஐயோ போச்சு சிக்கிக்கிச்சு போறியா எடுத்துட்டு காசு டேய் ஏன்டா கண்டிப்பாக மழை பெஞ்சா அதெல்லாம் முளைஞ்சிரும் தம்பி அது ஈரப்பதங்குது சருவு இருக்குது கண்டிப்பாக முளைஞ்சிருக்கும் ஏப்பா ஃபோன் இருந்தால் தான் சோறு திங்க முடியுமா ஃபோன் இருந்தால் பசிக்காதான் பெரிய உனக்கு ஃபோன் இருந்தால் பசிக்காதா பசிக்குமா ஃபோன் இருந்தால் தான் பசிக்குமா ஃபோன் இல்லைன்னா பசிக்காது பார்த்தீங்கன்னா மௌலி 2வது ரவுண்டு இந்த மாங்காய் பிடிக்குதா ஒரு கடிச்சு சொல்டா எப்பா பார்க்கலாம் இந்த மாங்காய் நிற்கிதானே இந்த போகிறோம்மா 5 நிமிஷம் இங்கே கடிமாடி அறுத்து கவிசி கொடுக்க போறியா நீ அந்த மாங்காய் இனிக்குன்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப ரெட்டாக இருக்குது மேலே அந்த மாங்காய் ரெட்டாக இருந்த மாங்காய் தான் நம்ம காட்டில் வைக்கிற மாங்காய்லாம் இப்படி யாரா வருது மாங்காய் பச்சை மாங்காடா மாடி ஸ்லைஸ் போட்டதெல்லாம் போதும் மாடி சாப்பிட்டு சொல்லு மாடி எனக்கு தான் பிடிக்குது கவிசிக்கு தான் பிடிக்குது பிரியாவுக்கு பிடிக்குது பச்சை மாங்காய் கன்ஃபார்மாக பிடிக்கும் இங்கே பத்தியா சாமி மாடி பேர் எப்படி ஸ்லைஸ் போடுறான் பச்சை மாங்காய் பிடிக்குதா ஏதோ தெரியுது என்ன தெரியுது ரொம்ப பிடிக்கல ஏமாலி ரொம்பலாம் பிடிக்கல ஆமா பிடிக்குதுடா பாரு ஓய் அம்மாங்க ஆ காட்டலையா சிங்க பாரு என்ன பாரு நான் பார்க்குறேன் அதேடு சாப்பிடலாம் சத்தியமாக பார்க்குறியப்பா பார்த்துக்கோங்க எங்கள் தம்பி படிக்கிறான் சொல்லு இன்னும் சீக்கிரம் சாப்பிட்டு போகலாம் எனக்குலாம் வேணாம் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் போனியும் படுக்க போட்டேன் கவசிக்கு எங்கேயும் துணி எடுக்கணுமா ஏன் பெரியப்பாவும் சட்டி தான் கேட்குது நீ சட்டி தான் கேட்குற இப்போ பாப்பாவுக்கு துணி எடுக்க போகிறோம் கடைக்குள்ள போய் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் வீடியோ எடுத்து பண்ணான்னு டவுட்டு தான் பார்க்கலாம் சாப்பிடலாமா தாத்தாக்கு சாப்பாடு கொண்டு வர்றீங்களா கசி நீங்கள் கிணத்துக்கிட்டே இருங்க நான் அப்படியே தாத்தாக்கு சோறு கொடுத்துட்டு வந்துடுறேன் சரிப்பா செப்பல் தொட்டோமா
வண்டியில் பெட்ரோலுக்கு தான் தெரில நம்மளோட R15ல வண்டி இது வாய்ப்பு சார். போலாமா? சாப்பாட்டுக்கு 10 மணிக்கு வந்தாலும் தூங்கணும். எப்பரா சாப்பாடு போகுது உனக்கு? பிஸ்ஸா இதை போடுறேன் மறுபடி ஓய் போடுறது தண்ணி அதை வரையா கசி ஒரே தூக்கம்தான். ராமிராம வரேன் மறுபடி. டேய் நத்திக்காரியா கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் எக்ஸாம். அதாவது இன்றைக்கி எக்ஸாமு. நான் ஆக்சுவலி வீடியோ மோஸ்ட்லி வந்து நேற்று எடுக்கிற வீடியோ வந்து இன்றைக்கி vlog அப்லோட் பண்ணுவேன். ஆக்சுவலி வந்து டைம் இல்லாதனால எனக்கு காலைல எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. அதனால் ஈவினிங் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ மட்டும் இப்போ எடுக்கிறேன். அதாவது லாஸ்ட் கிளிப், இந்த கிளிப் மட்டும் இப்போ எடுக்கிறேன். ஆக்சுவலி நிறையா மொமெண்ட்ஸ்லாம் நடக்கணும் தான் சொல்லலை. ஒவ்வொரு வீடியோவில் நிறையா மொமெண்ட்ஸ் நடக்கும். அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி எடிட் பண்ணுறதுனால பாதி கிளிப்ஸ்லாம் வந்து கட்டாகி போயிடும். நேற்று வந்து பாப்பாவுக்கு வந்து துணி எடுக்க போயிருந்தோம். ஏதோ சம்திங் காலேஜுக்கு ட்ரெஸ் ஏதோ தெரில, ட்ரெஸ் கேட்டேன். அதனால் எடுக்க போயிருந்தோம். ஏன்னா உள்ளே போய் என்னால் கடையில் வீடியோ எடுக்க முடியல. நான் கடைக்கு வெளியே நின்றுட்டேன். ஸோ எனிவே அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ போச்சு. அப்புறமேட்டுக்கு தூங்கியாச்சு. அப்புறம் காலையில் இருந்துச்சு. இன்றைக்கி போய் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் இப்போ தான் வந்தேன். நான் ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி டெய்லியும் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன். டெய்லினா 1 டே விட்டு. அதனால் வந்து ப்ராப்பராக என்னால் வீடியோ மார்னிங் அப்லோட் பண்ண முடியல. மார்னிங் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ஸோ வந்து இப்போ அப்லோட் பண்ண முடியல. எக்ஸாம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.